ஐயோ, ஆஃபீஸ் கிளம்பி நிற்கிறாரு போல் இருக்க. நம்ம அன்னைக்கு இன்னும் சாப்பாடு செய்யலையே. என்ன உமா, சாப்பாடு செஞ்சுட்டு நான் கிளம்பட்டுமா? அதில் அவங்க அதை மாதிரியே கீழே குனிஞ்சிக்கிட்டே நிற்போம். என்ன உமா, தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப பொழுது எனக்கும் கனவு கண்ட மாதிரி. நான் என்ன யோசிக்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருமா? அப்படியே நீங்கள் பார்த்தா மட்டும். பொம்பளைங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தான் எப்பயுமே எந்த ஆம்பளைக்கும் புரியாது. அது புரிஞ்சுட்டா நாங்களாம் தான் ஞானி ஆயிடுவோமே. சரி சொல்லு, அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்க சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எது யோசிக்கலங்க. சொல்லு என்ன யோசிக்கிறேன்னு சொல்லு. ஏங்க, நான் டெய்லி 1000 யோசிக்கிறேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? 1000ல் ஒன்றை சொல்லலாம். உங்களை எனக்கு பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை இது வரைக்கும் வெளில சொல்லிருக்கேனா? இல்லை, அது இப்போ கூட தான். சாப்பாடு நான் செய்யலை, ஆனால் நீங்கள் ஏன் சாப்பாடு செய்யலைன்னு கேட்பீங்க. அதனால் நீங்கள் கூட்டும் காதில் வாங்காமல் அதை மாதிரியே நடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். அதை தான் நான் சொல்லிவிடுவேன். நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்க. எப்பயுமே நான் உங்களை சொல்ல மாட்டேன். நான் ஏங்க சொல்லணும்? நான் ஏன் சொல்லணும் வெளில? நான் எதையுமே சொல்ல மாட்டேனே.